எனக்கு இப்போ இப்படியெல்லாம் பப்ளிக்காக கொடுக்க விருப்பம் இல்லை. என்ன செய்கிறது சொல்லி நிற்க அப்படின்னா இல்லைன்ற ஒழியா அப்படி கொடுக்குறேன்னு நான் அவ்வளவுதான். பப்ளிக்காக நான் கொடுக்க உண்மையிலேயே விருப்பம் இல்லை. ஆனால் இப்படி கொடுக்குறத பார்க்க நிறைய கொடுக்கணும் போலதான் கிடக்குது. என்ன தேவையோ கேட்டு வேண்டி அவர்கிட்ட கேட்டால் கொடுப்பா. என்ன தேவையோ மற்றவர்களுக்கு வேறு பிள்ளைகள் இருந்தாலும் அந்த எக்ஸசைஸ் புக்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பான். என்ன கேட்டாலும் கேட்டால் கொடுப்பான். எனக்கு சரிதானே இதோட பார்க்கும்போது கண்டிப்பாக நிறைய கொடுக்கணும் போல கிடக்குன்னா ஒவ்வொரு வருஷம் வந்துச்சு. ஒரு வருஷத்துக்கு 2 தடவையும் வருவேன். வந்து கொடுக்கறதுக்காகவே வந்துட்டு போயிடுவேன். ஓகே, நன்றி, வணக்கம்மா. சார், ஒரு 2 விஷயம் மட்டும் எங்களுக்கு கேட்கணும். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சியா பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்போ தோணுச்சு? இதுக்கான காரணம் என்ன? அது சிறு வயதுலேருந்தே வந்திருக்கு. அந்த நம்ம கொடுத்து கொண்டே இருக்கணும் போல இருக்கு. இங்கே வந்ததை இன்னும் கொடுக்கணும் போல இருக்குது, அவ்வளவுதான். யாருக்கு என்ன கேட்டான்னு கொடுக்கணும். ஒரு காலம் இல்லை என்ற வழக்கம் இல்லை, அவ்வளவு. செக். ஓகே. ஸோ நீங்கள் சின்ன வயசுல இருந்தே நீங்கள் உதவிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. அதுவும் 12 வயசுல இருந்து உதவிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. எந்த மொமெண்ட்ல யாரை பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆனீங்க சார் உதவி பண்ணணும் அப்படின்னு? டிசேபிள் பிள்ளைகளை பார்த்தோன்னா எனக்கு ஒன்றுமே ஓடாது. இந்த உடனே நான் பார்த்தேன், சில பிள்ளைகளை பார்த்தோன்னா ஒரு பெரிய கஷ்டமா இருக்குது. அவைகளை விட அந்த தாய்மார் இவ்வளவு கஷ்டப்படுவி நம்ம அந்த டிசேபிள் குழந்தைகளை வச்சு கொண்டு. பட் எல்லா விஷயம் பண்ணும் போதுமே நமக்கு ஃபேமிலி சப்போர்ட்னு ஒன்று கண்டிப்பா வேணும்ல. நம்ம நார்மலா ஒரு ஜாப் பண்ணணும்னாவே நமக்கு ஒரு ஃபேமிலி சப்போர்ட் தேவை. பட் நீங்க ஆயிரங்கள்ல இல்ல கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நீங்க நல்ல திட்டங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு தேவையான விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கீங்க. ஃபேமிலில இருந்து என்ன மாதிரியான சப்போர்ட் இருக்கு? அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க ஃப்ரம் த பிகினிங் ஸ்டேஜ்? ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட் தான். ஒன்று காலம் ஒன்றும் கொடுக்க வேணாம்னு சொல்ல மாட்டோம். நிறைய கொடுங்கன்னு தான் சொல்லுவேன். நான் சுவிட்சர்லாண்டில் இருக்கிறேன்னா நான் அங்கே விட்டுட்டு இலங்கையில் இருக்கிற காரணம் மக்களுக்கு உதவி செய்ய வேணுமென்றதுக்காகத்தான். என்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் விட்டு இங்கே வந்திருக்கிற காரணமே அதுதான். நான் தனியாக இருக்கிறேன். இடையில போய் பார்த்துட்டு வருவேன். அவையிலும் வந்துட்டு போயிடும், அவ்வளவு. ஓகே, ஒன் லாஸ்ட் கொஸ்டின் சார். நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், நம்ம இவ்வளவு தூரம் சர்வே பண்ணியிருக்கோம்னா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அதுக்காக நம்ம ஓடிட்டு இருப்போம். பட் நம்ம யங்கர் ஜென்ரேஷனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்போம்ல, நீ இந்த மாதிரி இரு, இந்த மாதிரி பண்ணு. யங்கர் ஜென்ரேஷன் ஆர் உங்க கிராண்ட் சில்ட்ரனுக்கு ஏதாவது நீங்க அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? கண்டித்து ஒரு திறமை இயலாதுன்னு இருக்காம ஏதாவது ஒரு சிறு தொழிலை செய்யக்கூடியதாக இருக்கணும். இல்லாட்டி ஏதாவது ஒரு தொழில் முயற்சி கொண்டு இருக்க வேணும் தான் நான். அப்படியான இதுகளுக்கு தேவையண்டா கூட நீங்கள் கிருத்திகா மேடத்தை கண்டக்ட் பண்ணால் அவள் உதவி செய்வா. என்னட்ட கேட்டுட்டு செய்வா. என்னட்ட கேட்காமலேயும் செய்யலாமன்ற அவருக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்கு. சரி, கேட்டா வணக்கம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தியாகி ஐயாவால தான் இந்த நிகழ்ச்சி. உண்மையை சொல்லணும்னா தியாகி ஐயா இல்லை அப்படின்னா இந்த நிகழ்ச்சியே இல்லை. உண்மையாவே உணவை தாண்டி ஒரு விஷயம் போதும்னு நம்ம சொல்லவே மாட்டோம் இல்லையா? ஒரு உணவுக்கு மட்டும்தான் போதுங்கிற எண்ணமே வரும். ஒரு லெவலுக்கு மேல நம்மளால சாப்பிடவே முடியாது. போதும் 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 போதும்னு சொல்லுவோம். காசோ பணமோ சொத்தோ இன்னும் வேணும்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்கிறோம் அப்படிங்கறதுதான் எல்லாமே இருக்கு. உண்மையாவே நமக்குன்னு கேட்கும் போது அது நடக்கும், கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா இன்னொரு உயிருக்காக நீங்க கேட்டு பாருங்களேன், அது உடனே நடக்கும். ஐயோ யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு விஷயம் நீங்க கன்வே பண்ணுங்களேன், 100 பேர் உதவி செய்யறதுக்கு நிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் எங்களை நம்பி இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்காங்க. தியாகி ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை நம்பினதுக்கும் எங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்ததுக்கும். முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்லணும், பத்திரிகையாளர் நண்பர்கள் நாங்க சொன்ன உடனேயே வந்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ், ஒவ்வொரு வாட்டியும் எங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கறதுல ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ நிக்சன் சார், தேங்க்யூ புவன் சார், நீங்க உடனே எங்களுக்காக வந்திருந்தீங்க. அண்ட் சரவணன் சார், உங்களுடைய சப்போர்ட் ஐயாவை நாங்க எவ்வளவு தூரம் வேணாலும் இனிமே இந்தியால பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமா அசா சார், எங்களுடைய டீம்
நீங்க பாக்குற இத்தனை விஷயமும் நடந்தது ஒரே நாள்ல தான். உண்மையை சொல்லணும்னா மண்டே ஈவினிங் ஃபைனலைஸ் பண்ணி ஒரே நாள்ல ப்ரொவிஷன்ஸ், வீல் சேர்ஸ், எங்களோட டாக்டர் ஜோஷ்வா சார் ஒரே ஒரு இடம் தான் சொன்னாரு, சர்ஜரிக்கல் நம்மளுடைய வீல் சேர்ஸ் வந்து ஒரே நாள்ல வந்து இறங்கிடுச்சு. அவ்வளவு சப்போர்ட்டிவ். அண்ட் இது வந்து ஆட்டோ வந்து 2 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு 2 ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவங்க நாங்க இங்க கூப்பிட முடியல. அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் இன்னைக்கு வரைக்கும் செலவு பண்ணியிருக்காரு. இந்த ஒரு 4 நாள்ல சொல்றேன், அவர் வந்ததுல இருந்து. நம்ம கிட்ட பணம் இருந்துச்சுன்னா சொத்து வாங்கணும்னு மட்டும்தானே எல்லாருக்கும் தோணும். உண்மையாவே 15 லட்சத்தை 4 நாள்ல செலவு பண்ண பர்சன் நீங்க பாத்திருக்கீங்களா? அது மக்களுக்காக பண்ற ஒரு மிகப்பெரிய சேவைன்னு நினைக்கிறாரு. அதுல நான் ஒரு டூலா இருக்கிறதுல நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். தெரியல கடவுள் என்ன வந்து இந்த மாதிரி கொடுக்க வைப்பாரா அப்படிங்கிறது தெரியல. 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஆர்ஃபனேஜ் போய் ஒரு கேக் வெட்டுறதுதான் சமூக சேவைன்னு நினைச்சேன். அதை அப்படியே மாத்தினது லைஃப்ல மறக்கவே முடியாத சுச்சுவேஷன்ஸ். என் கூட இருந்தது மனிதநேயம் மட்டும்தான். அந்த மனிதநேயத்துக்காக வாழ்நாள் முழுக்க என்னுடைய உயிரை கொடுக்குற அளவுக்கு நான் வேலை செய்வேன். என்னோட வேலையை தாண்டி இந்த ஒரு அன்பை பரப்புறது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோளும் கூட. என்ன மாதிரி நிறைய நல்ல உள்ளங்கள் இங்க இருக்காங்க. முக்கியமா தாகிர் ஹுசைன், தேங்க்யூ சோ மச். நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியல, தேங்க்யூ. நீங்க கட் பண்ண அந்த வென்யூவோட பேமெண்ட்ல நாங்க இன்னும் ஒரு 5 பேருக்கு உதவி செய்யற அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. நன்றி. பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்காக வந்ததுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. இல்லை உங்களை அதை அப்படி ஈஸியாக விட்டுற மாட்டோம். உங்களுக்கு ஒரு கேள்வி வச்சிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ விஷயங்கள் 2 நாளில் முடிச்சிங்க. ஆப்வியஸ்லி எனக்குமே தெரியும், என்னையும் நீங்கள் நேற்று தான் புக் பண்ணீங்க. ஸோ அந்தளவுக்கு ஷார்ட் டைமில் இவ்வளோ விஷயங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறது அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாது. அண்ட் உங்களை எனக்கு க்ளோஸாக ரொம்ப நாளாகவே தெரியுன்றதுனால நானும் உங்களை பர்சனலாக பார்த்த வரைக்கும் நீங்களும் நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆகி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் சக்திக்கு மீறி. அதையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இது எல்லாமே. அண்ட் இப்போ நம்ம மீட்டிங் பேக் டு த பாயிண்ட் வருவோம். மனித நேயம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறீங்க, அதை வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்றது எங்களுக்கு தெரியும். பட் இவ்வளோ பெரிய பேனரில் இந்த பகிர்ந்து உனக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அது மூலிமா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, என்ன அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி? ஓகே, ஆக்சுவலி அப்பா இறக்கும்போது கையில் வெறும் 4000 ரூபாய் தான். செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே சென்னைக்கு வர்றதுக்கு அந்த டைமில் எனக்கு பெரிய இன்கம்லாம் எதுவும் கிடையாது. ஒரு பர்சனுக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்குறேன், என்னோட அப்பா இறந்துட்டாங்க, நாளைக்கு காரியம் பண்ணணும், எனக்கு பேமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே வந்து உதவிக்கு பதிலாக நக்கலும் நையாண்டியும் தான் கிடைச்சது. அப்போ நினச்சேன், இங்கே வந்து ஹாப்பினஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் துக்கத்தை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஜீவன் கூட இந்த உலகத்தில் கிடையாது. அந்த துக்கத்தை ஷேர் பண்ணுற ஒரு பர்சனா நான் இருக்கணும்னு நினைச்சேன். என்கிட்ட இருக்கிறத நான் கண்டிப்பா சத்தியமா, என் பிள்ளைங்க எனக்கு இருக்காங்க, என்கிட்ட இருக்கிறத நான் பகிர்ந்து கண்டிப்பா என் வாழ்நாள் முழுக்க நான் கொடுப்பேன். அது எதுவா இருந்தாலும் சரி, எஜுகேஷனா இருக்கட்டும், இல்ல என்னால முடிஞ்ச சிரிப்பாகட்டும், என்னால முடிஞ்ச ஒரு அன்பா இருக்கட்டும், எல்லாத்தையும் என்னோட வாழ்நாள் முழுக்க கொடுப்பேன். 36 வயசு எனக்கு தெரிஞ்சிருக்கு இந்த உண்மை. இது எல்லாருக்குமே மனுஷங்களுக்குள்ள இருக்கு. அந்த அன்பு புரியும் பொழுது இது எல்லாமே மாறும். எங்க அப்பாவுக்கு நான் ஒரு பொண்ணா இருந்து நான் எவ்வளவு பேர்டன் நான் எனக்கு அனுபவிச்சனும், வந்து இறங்கும் போது காசு இல்லாம இருக்கும் போது அனுபவிச்சனும், அது இல்லவே கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்ப வரைக்கும் செங்கல்பட்டுல அப்பா அம்மாவோ இல்ல யாரையோ எடுத்துட்டு வர முடியல அப்படின்னா முதல் காலம் எனக்கு மட்டும்தான் அடிப்பாங்க. அவங்களை எந்த ஊரா இருந்தாலும் நான் கொண்டு போய் சேர்ப்பேன். இது நான் எனக்கு நானே அப்பாவுக்கு கொடுத்த சத்தியம். அதை வாழ்க்கை முழுக்க நான் செய்வேன். இந்த பகிர்ந்து ஒன்றும் அந்த கான்செப்ட் தான். நன்றி. தேங்க்யூ.